வணக்கம். தமிழக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அதன் தலைமை குறித்து ஒரு சட்டப் போராட்டத்தைப் பற்றி இன்று நாம் பார்க்கப் போகிறோம். 1989ஆம் ஆண்டு டாக்டர் எஸ். ராமதாஸ் அவர்களால் நிறுவப்பட்ட பாமக, வன்னியர் சமூகத்தின் அரசியல் பிரதிநிதித்துவத்திற்காக உருவானது. இது தமிழக அரசியலில் ஒரு முக்கிய சக்தியாக திகழ்கிறது. கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் இடையே ஏற்பட்ட தலைமை பிளவுகள் தற்போது ஒரு பெரிய சட்ட போராட்டமாக உருவெடுத்துள்ளது. சென்னை நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் கே. அருள் ஒரு சிவில் வழக்கை தாக்கல் செய்துள்ளார். இதில் டாக்டர் எஸ். ராமதாஸை பாமகவின் தலைவராக அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரப்பட்டுள்ளது. இந்த சட்ட நடவடிக்கை கட்சியின் தலைமை மற்றும் தேர்தல் செயல்முறைகள் குறித்த சவால்களை எழுப்புகிறது. இது கட்சியின் எதிர்காலத்திற்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. ராமதாஸ் ஆதரவாளர்கள் கட்சியின் மாம்பழம் சின்னத்தை நிறுவனர் தலைமையிலான பிரிவுக்கு ஒதுக்கக் கோரி ஒரு ரிட் மனுவையும் தாக்கல் செய்துள்ளனர். மேலும் அன்புமணி ராமதாஸ் பாமக கொடி, சின்னம் அல்லது கட்சி பெயரை பயன்படுத்த தடை விதிக்கக் கோரி நகர சிவில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த மோதலின் பின்னணி 2025ஆம் ஆண்டின் முற்பகுதியில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே ஏற்பட்ட பதட்டங்களில் உள்ளது. குறிப்பாக ராமதாஸின் பேரன் பி. முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமிப்பது தொடர்பான கருத்து வேறுபாடுகள். 2025 ஏப்ரலில் எஸ். ராமதாஸ் அன்புமணி ராமதாஸை தலைவர் பதவியில் இருந்து செயல் தலைவராக பதவியிறக்கி தானே கட்சித் தலைவர் பொறுப்பை ஏற்றார். மே 2022-28 அன்று அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது பதவிக்காலம் மே 2025-28 அன்று முடிவடைய இருந்தது. ஆனால் அன்புமணி பிரிவினரால் 2025 ஆகஸ்ட் 9 அன்று கூட்டப்பட்ட பொதுக்குழு கூட்டம் அவரது பதவிக்காலத்தை 2026 ஆகஸ்ட் 1 வரை நீட்டித்தது. இதை தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்தது. எஸ். ராமதாஸ் பிரிவு இந்த நீட்டிப்பின் சட்டப்பூர்வமான தன்மையை மறுக்கிறது. அன்புமணி ராமதாஸின் பதவிக்காலம் மே 2025-28 அன்று முடிவடைந்துவிட்டதாக அவர்கள் வாதிடுகின்றனர். வழக்கறிஞர் கே. அருள் வாதிடுகையில், பாமகவின் நிறுவனர் என்ற முறையில் எஸ். ராமதாஸுக்கு கட்சியில் உச்ச அதிகாரம் உள்ளது. கட்சி விதிகள் ராமதாஸின் நிலையை ஆதரிக்கின்றன என்றும், அன்புமணி ராமதாஸின் தலைமை மாற்றத்தில் முறைகேடுகள் நடந்துள்ளன என்றும் அவர் கூறுகிறார். அன்புமணியின் பதவிக்காலம் மே 2025-28 அன்று முடிவடைந்ததாகவும், தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் மோசடி அடிப்படையிலானது என்றும் ராமதாஸ் தரப்பு வாதிடுகிறது. கட்சி சின்னம் குறித்து தேர்தல் ஆணைய கடிதம் தவறுதலாக அன்புமணி முகவரிக்கு அனுப்பப்பட்டதாகவும், அதை ராமதாஸ் முகவரிக்கு மாற்றக் கோரியும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். 2025 ஜூலையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் நிறுவனர் ராமதாஸுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கியது. இது தற்போதைய தலைவரின் பதவிக்காலம் முடிந்ததும் அவரை தலைவராக்கும் நோக்கம் கொண்டது. பாமகவின் தோற்றம் 1980இல் எஸ். ராமதாஸால் நிறுவப்பட்ட வன்னியர் சங்கத்தில் உள்ளது. இது 1987 வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்திற்கு வழிவகுத்தது. இந்த கட்சி வன்னியர் சமூகத்தின் உரிமைகளுக்காக போராடி வடக்கு மற்றும் மத்திய தமிழ்நாட்டில் வலுவான தடத்தை கொண்டுள்ளது. 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாமக 5 இடங்களை வென்று 4.04% வாக்குகளை பெற்றது. இது கூட்டணி அரசாங்கங்களில் முக்கிய பங்காற்றியுள்ளது. பாமகவின் தலைமை குறித்த சட்டப் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2025 ஆகஸ்டில் சென்னை உயர் நீதிமன்றம் சமரசம் செய்ய முயன்றது. ஆனால் அது தோல்வியடைந்தது. தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸை 2026 ஆகஸ்ட் வரை பாமக தலைவராக அங்கீகரித்த போதிலும் எஸ். ராமதாஸ் பிரிவு இதைத் தொடர்ந்து சவால் செய்து வருகிறது. இன்று குடும்பச் சண்டை கட்சியின் தலைமை மற்றும் தொண்டர் தடத்தில் பிளவை ஏற்படுத்தியுள்ளது. இது பாமகவின் எதிர்காலத்திற்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த சட்ட போராட்டத்தின் விளைவுகள் பாமகவின் அங்கீகாரம்,
கூட்டணி அமைக்கும் திறன் மற்றும் வரவிருக்கும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல்களில் அதன் செயல்திறன் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கும்.